Question number 3. Sketch the graph of y is equal to sine 1 by 3x for that x value lies between 0 to 6 pi. அதாவது sin 1 by 3xங்கிற கிராஃப் நம்ம வரைய போகிறோம். ஆனால் ஃபுல் வரைய தேவையில்லை. 0 to 6 பைக்குள்ள அந்த கிராஃப் பார்ட் ஆஃப் த கிராஃப் மட்டும் வரைஞ்சா போதும். கொஸ்டின் பார்த்துடலாம். X is 4.1. Question number 3. Sketch the graph y is equal to sine 1 by 3x. So x value is பார்த்தீங்கன்னா 0 less than or is equal to x less than or is equal to 6 pi. இந்த கிராஃப் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டேப்லெட் காலம் போட்டோம்னா ஸோ நமக்கு பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணி போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் த டேபிள். அந்த வேல்யூஸ் வந்து 0லேருந்து 6 பை வரைக்கும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். X values 0. ஸோ நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸாவே நீங்க எடுக்கலாம். It's a pi by 2, that is 90 degree. Then pi 3 times pi by 2 and 2 times pi, 5 times pi by 2, 6 times pi. 0க்கும் 6 பைக்கு இல்லை சில வேல்யூஸ் நம்ம எடுத்திருக்கோம். ரேண்டமாக சில வேல்யூஸ் எடுத்திருக்கோம். ஸோ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த 1 by 3xல சைனோட வேல்யூஸ் என்னன்னு பார்க்கணும். ஸோ 1 by 3x என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 1 by 3x இல்லை 0 கொடுங்க, இட் இஸ் 0. தென் இதில் பை பை 2 கொடுங்க. 1 by 3 into pi by 2. ஸோ 1 by 3 into pi by 2 சிம்பிளிஃபை பண்ணால் pi by 6 வரும். அடுத்தது இதில் பை கொடுத்தா we get pi by 3. தென் இந்த எக்ஸ் பிளேஸில் 3 times pi by 2 கொடுக்குறேன். 3 கட் ஆயிருக்கும். ஸோ we get pi by 2 ஒன்லி. தென் 2 pi. ஸோ 2 pi by 3 தான் வரும். இந்த எக்ஸில் 5 times pi by 2. 5 times pi by 2, that is 5 times pi by 2 into 3, 6 ஆயிருக்கும். தென் 6 pi கொடுக்குறோம். ஒரு 3 கட் ஆயிடுச்சுன்னா we get 2 pi. ஓகேங்களா? அப்போ இந்த வேல்யூஸ்க்கு சைன் என்னன்னு பார்த்துடலாம். அதாவது சைன் 1 by 3x. சைன் 0, it is 0. Sin pi by 6. Sin pi by 6 is 30 degree. Sin 30 degree value is 1 by 2. So அடுத்தது is 60. Sin 60 root 3 by 2. Sin 91 and 2 times pi by 3. So pi by 3 is 60. 2 into 60 na unku 120 வந்திருக்கும். So 120. Sin 120 நீங்க ஆல் சில்வர் டீ கப்ஸ்ல பிரிச்சு பார்க்கலாம். நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். Sin 120, that is sin 90 plus 13 நீங்க டிவைட் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 90 னா ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் மாறும் cos 30. 90 plus அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட் பாசிட்டிவ் தான் cos 30. cos 30 வேல்யூ என்ன? இட் இஸ் root 3 by 2. Therefore this is root 3 by 2. And 5 times pi by 6. So pi by 6 அப்படின்னா என்ன? is 30 degree. 5 into 30 is 150 degree. So பாருங்க, இதே உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். sin 150 is split into sin 90 plus 60. 90 trigonometric function மாறுது cos 60. 90 plus second quadrant positive. Cos 60 value, it is 1 by 2.
and sin n by 0 அப்படிங்கிறது known. இப்போ 0ல இருந்து 6 பை வரைக்கும் sin 1 by 3x வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் பிளாட் பண்ண போறோம்னு பார்த்துடலாமா? ஸோ பிளாட் த பாயிண்ட்ஸ். அது 0 போடும் பொழுது 0, 0,0, pi by 2 போடும் பொழுது is 1 by 2, and pi போடும் பொழுது root 3 by 2. Next 3 times pi by 2, it is 1, 2 pi root 3 by 2, 5 times pi by 2 is 1 by 2, 6 pi 0. பாருங்க என்ன பண்ணிருக்கோம்னா 0 போடும் பொழுது 0, pi by 2ல 1 by 2, பைல root 3 by 2. ஸோ நம்ம என்ன கால்குலேஷன் போட்டோமோ அதை பாயிண்ட்ஸை பிளாட் பண்ண போறோம் எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிடலாம். கிராஃப் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். X axis, this is y axis. இப்போ இது வந்து sin அப்படின்றப்போ அதோட ரேஞ்ச் வந்து பாசிட்டிவ் +1 வரைக்கும் இருக்கும். இப்போ நீங்க இது 0, எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து அந்த ஆங்கிள்ஸ் நம்ம எடுத்த ஆங்கிள்ஸ், ஸோ pi by 2, ஸோ 2 times pi by 2 is a pi, then 3 times pi by 2, 4 times pi by 2 is a 2 pi, அடுத்து 5 times pi by 2, then 6 times pi by 2, 6 times pi by 2 is a 3 pi வந்திருக்கும் உங்களுக்கு 3 pi. ஆக்சுவலி எனக்கு இந்த ஸ்பேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதா வரைஞ்சிருக்கலாம். 6 pi வரைக்கும் காட்டணும், 0ல இருந்து 6 pi வரைக்கும். ஸோ இதே கிராஃப் நான் கீழே அகைன் போடுறேன். இது இருக்கட்டும். X axis, Y axis, 0, இது pi by 2, 2 times pi by 2 pi வந்திருக்கும், 3 times pi by 2, 4 times pi by 2, so 4 times pi by 2, 5 times pi by 2, 6 times pi by 2, that is 3 pi, இது வந்து 2 pi, 7 times pi by 2, 8 times pi by 2 போட்டா 4 pi, then 9 times pi by 2, 10 times pi by 2, it is 5 pi, 11 times pi by 2, and 12 times pi by 2 is 6 pi. ஏன்னா உங்களுடைய கிராஃப் வந்து 0ல இருந்து 6 pi வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பார்ட் ஆஃப் த கிராஃப் வந்துச்சுன்னா அடுத்த பார்ட் வந்து நம்மளே கண்டினியூ பண்ணி கிராஃப் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 0 போடும்பொழுது 0, 0ல 0. ஸோ நான் இதுலையுமே நம்மளோட வேல்யூஸ் வர்றதை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி ஒய் ஆக்சிஸ்லையும் பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணிக்கலாம். 0, 1 by 2, this is root 3 by 2, and 1 அப்படின்னு நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக நம்ம மார்க் பண்ணிக்கிட்டா கிராஃப் போட ஈஸியா இருக்கும். 0ல 0, இது 0ல 0, and pi by 2ல 1 by 2 this point, and piல root 3 by 2 this point, and 3 times pi by 2 1 கொண்டு வந்திருக்கோம் this point. Now 4 times pi by 2 வந்து 2 pi, that is this is 2 pi. So 2 piல 3 times pi by 2, sorry, root 3 by 2, root 3 by 2, then 5 times pi by 2,
is half. இந்த half நேரா plot பண்றேன், உங்களுக்கு புரியும். And in between நான் நிறைய values எடுக்கவே இல்லை, டைரக்டா 6 பைக்குள்ள வந்திருக்கேன். பாருங்க 5 times pi by 2 நம்ம values எடுக்க நிறைய எடுக்கலாம். நான் டேட்டா 6 பை வந்திருக்கேன். we know 3 pi actually n பைங்கிறது நமக்கு 0 அப்படிங்கிறது தெரியும். so sin n பைங்கிறது 0. Five times pi by 2 is 1 by 2 and இந்த இடம் 0 வந்திருக்கும். so sin n pi 0. so wait a minute. so 3 pi வேணா செக் பண்ணி பார்த்துடலாமா? so 3 pi என்ன வருதுன்னு செக் பண்ணி பாருங்க. so ஒருவேளை x வந்து 3 pi இருந்தா is also 0, correct? பாருங்க நான் ரஃப் ஒர்க் இதுல போட்டு காட்டுறேன் பாருங்க. நான் எக்ஸுக்கு வந்து 3 பை எடுத்திருந்தேன்னா இதுல 3 பை கொடுத்தா 3 3 கட்டாய் சைன் பை வரும். சைன் பை சைன் வந்து எல்லா பைலையும் 0 தான். இப்போ இந்த இடம் இப்படி வந்திருக்கும் இந்த பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ ஒரு கிராஃப் வந்து எப்படி மூவ் ஆகுது, இப்படி ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் டைரக்டா எங்க வந்துட்டோம், நம்ம 6 பைக்கு வந்திருக்கோம். 6 பை இஸ் 0. ஆக்சுவலி கிராஃப் அடுத்து எப்படி மூவ் ஆகும்னா, ஸோ நீங்கள் வேல்யூஸ் எடுத்திருந்தீங்கன்னா இப்படி டவுன்வர்ட் டைரக்ஷன்ல வந்து இப்படி 6 பைக்கு வரும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் சைன் வந்து அந்த ரேஞ்ச் வந்து மோஸ்ட் பீக் வந்து +1, லோவஸ்ட் பீக் வந்து -1. இப்போ இதுலையுமே நீங்க வேல்யூஸ் இப்படி வரும், கீழே வந்து -1. ஸோ இப்படி -1 வரும். ஸோ ஒரு பார்ட் ஆஃப் த கிராஃபை வந்து பிளாட் பண்ணி காமிச்சிருக்கோம். ரிமைனிங் வந்து நீங்க சிமிலர்லி அந்த கிராஃபை வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிராஃப் போடலாம். சரி பாருங்க இப்படி ட்ரேஸ் பண்றேன். அடுத்து 7 times pi by 2 and 4 pi இதெல்லாம் நீங்க கால்குலேஷன் போட்டீங்கன்னா இந்த வேல்யூஸ்ல தான் வரும் பாயிண்ட் பிளாட் பண்ணும்போது. ஸோ உங்க கிராஃப் இந்த -1, லோவஸ்ட் பீக் வந்து -1 தான். இந்த -1 வந்துட்டு அப்புறம் 6 pi வந்து 0. ஸோ நம்ம கிராஃப் வந்து இதுதான் கிராஃப். ஆக்சுவலி திஸ் இஸ் அ கிராஃப் ஃபார் y is equal to sin 1 by 3x, 0 less not equal to x, less not equal to 6 pi. ஸோ இந்த கிராஃப்ல டவுட் இருக்கு அப்படின்னா கேட்டுக்கோங்க. மேபி யூ ஹாவ் அ டவுட், ஆஸ்க் மீ. குருக்கிரன் புரிஞ்சிருக்காப்பா?